வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரீசனிங்கான ஷார்ட்ஸ் வீடியோ. ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு இன்இக்வாலிட்டி சம் பார்க்க போகிறோம், தரமான சம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவை அப்படின்னா 1 இயர் வேலிடிட்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை டேரெக்டாக வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ராயல் பாஸ்ன்றது பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான A to Z. ஒரு பிகினர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பராக மாறணும்னா இந்த ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கன்க்ளூஷன் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, கன்க்ளூஷன் இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லெவல் டெக்னிக்னு நான் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன் இன்இக்வாலிட்டியில், சரிங்களா? இது என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி செமிகோலன்லாம் வச்சு சம் வருது பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே லெஸ் தென்னு இருக்கா, இங்கே எல்லுக்கிட்ட கிரேட்டர் தென்னு இருக்கா. அப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணி போகணுன்னே தேவையில்ல, பார்த்த உடனே தப்புன்னு போட்டுடலாம். இதுதான் அல்ட்ரா லெவல் டெக்னிக், புரிஞ்சுங்களா? ஸோ எல்லுக்கிட்ட இங்கே கிரேட்டர்ன்னு இருக்குன்னா நீங்கள் என்ன சால்வ் பண்ணி போனாலுமே ஒன்று கன்க்ளூஷன் தப்பாகும், இல்லை கிரேட்டர் தென்ல ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? அதனால தான் சொல்கிறேன், இந்த இடத்த பார்த்தோன்னே இது தப்புன்னு சொல்லிடலாம், சரிங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கா, இங்கே எஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கா, பார்த்தோன்னே தப்புன்னு சொல்லிடலாம். புரிஞ்சுங்களா? இப்போ இது மட்டும்தான் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எண்ணிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் 1 and either 2 or 3. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தோன்னே தப்புன்னு சொல்லலாம், இது பார்த்தோன்னே தப்புன்னு சொல்லிடலாம். அப்புறமும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? தப்புன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் வேரியபிள் சேமாக இருக்குல்ல, எல்ஏஎஸ்ன்னு சொல்லி, அப்போ எய்தராக வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. அந்த கோணத்தில் நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணி பார்க்கணும். இதே வேறு வேரியபிள் இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை, தப்புன்னு போட்டு போயிடலாம். ஸோ எனக்கு இதுவும் ஃபாலோஸ், இது எய்தர் 1 or 2 ஃபாலோஸ், எய்தர் 2 or 3 ஃபாலோஸ். இதுதான் இன்றைக்கான உங்கள் ட்ரிக்கு. உங்களது விடைபெறுது உங்கள் ஜாக்சன்.